ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு செல்வா இன்ஸ்டியூட். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆன்மீக பயணத்தை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். யோக நரசிம்ம பெருமாள் கோவில் 108 வைணவ திவ்ய தேசங்களில் ஒன்று. மலை மேல் அமைந்துள்ள இக்கோவிலில் பெருமாள் யோக நரசிம்மராக அருள் வழங்குகிறார். இம்மலை கோவிலுக்கு செல்ல 1305 படிகள் ஏறி கடக்க வேண்டும். இக்கோயில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயிலாகும். தமிழ்நாடு மாநிலம் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கபுரத்திற்கு கிழக்கே அமைந்த சிறு குன்றுகளில் சற்று உயரமான அடுத்தடுத்துள்ள கிட்டத்தட்ட 400 அடி உயரமுள்ள ஒரு குன்றின் மேல் இருக்கிறது. எந்த திக்கிலிருந்து கோயிலை நெருங்கினாலும் கோயிலும் மலையும் 10 மைல் தொலைவு வரை தெரியும். சோளிங்கர் மலை மீது தவக்கோலத்தில் வருடத்தின் 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையில் காட்சி தருகிறார். இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்ணை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் நரசிம்மர். நரசிம்மர் வீற்றிருக்கும் இந்த மலைக்கோயிலை அடைய 1305 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். அருகில் அமைந்துள்ள சிறிய மலையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தரும் ஆஞ்சநேயரை தரிசிக்க 406 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். இந்த தலத்தில் மட்டும் பக்தர்கள் தங்களின் கோரிக்கைகளை தாயாரிடமும் ஆஞ்சநேயரிடமும் சொன்னால் போதும், அவர்கள் நரசிம்மரிடம் நமது வேண்டுதலை சேர்த்து விடுவார்கள் என்பது நம்பிக்கை. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் இந்த தலத்திற்கு கடிகாச்சலம் என்றொரு பெயரும் உண்டு. அசலம் என்றால் மலை என்று பொருள். கடிகை என்பது நேரத்தை குறிக்கும் ஒரு அளவீடு. இப்போது நாம் மணி என்பதை அந்த காலத்தில் நாழிகை என்பார்கள். அப்படி ஒரு நாழிகை அல்லது கடிகை என்பது 24 நிமிடங்களை குறிக்கும். இந்த தலத்தில் 24 நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. வெறும் 24 நிமிடங்கள் இருந்தாலே மோட்சம் தருவார் என்றால் அதிலிருந்தே இந்த யோக நரசிம்மரின் கருணையை தெரிந்து கொள்ளலாம். வாய்ப்பு உள்ளவர்கள் நரசிம்மர் கண் திறக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் சோளிங்கர் மலைக்கு சென்று நரசிம்மரை தரிசித்து அவரின் அருளை பெறலாம். தியானம் செய்யும் வழக்கம் உள்ளவர் நரசிம்மர். ஆண்டு முழுவதும் தியானத்தில் இருக்கும் சோளிங்கர் மலையில் நாமும் தியானம் செய்யலாம். இதனால் அதிவிசேஷமான ஆற்றல்களை நாம் பெற முடியும். சோளிங்கர் மலைக்கு சென்று நரசிம்மரை வழிபட வாய்ப்பு இல்லாதவர்கள் இருந்த இடத்திலிருந்தே 24 நிமிடங்கள் யோக நரசிம்ம மூர்த்தியை மனதார பிரார்த்தனை செய்து அவரின் அருளை பெறலாம். சோளிங்கர் மலை மீது தவக்கோலத்தில் வருடத்தின் 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் ஒரே மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையில் காட்சி தருகிறார். அது கார்த்திகை மாதமாகும். இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தனது கண்ணை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் நரசிம்மர். இம்மலைக்கு கிழக்கே உள்ள சிறிய குன்றில் ஆஞ்சநேயர் கோயில் ஒன்றும் உள்ளது. இம்மலை கோவிலுக்கு செல்ல 406 படிகள் ஏறி கடக்க வேண்டும். இந்த ஆஞ்சநேயர் நரசிம்மரை போலவே யோக நிலையில் உள்ளார். இக்கோயிலின் வரலாற்றை நாம் அறிந்து கொள்ளலாம். சோழ சிம்மபுரம் என்பது மருவி சோழிங்கபுரம் என ஆயிற்று இக்கோயில். நாளடைவில் சோளிங்கபுரம் என்பது பேச்சு வழக்கில் மருவி சோளிங்கர் என்றாகிவிட்டதாம். இந்த கோயில் பற்றின சிறப்புகள் இன்னும் மென்மேலும் இருக்குது. காலையில் 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். இங்கே ஏறிக்கிட்டு இருக்கோம். பட் இது வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ 2 மணி நேரத்தில் நம்ம போய் பார்த்துட்டு அப்புறம் லெஃப்ட் சைட் ரைட் சைட் ரெண்டுமே பார்த்துட்டு இருக்கோம். அந்த இயற்கை காட்சிகள் ரொம்பவே அழகாக இருக்கும். அது தவிர்த்து இங்கே நீங்கள் போனீங்கன்னா கையில் வந்துட்டு ஒரு குச்சி வாங்கிட்டு தான் போகணும். காரணம் என்னென்னா நிறைய குரங்குகள் வந்துட்டு இங்கே நிறைய இருக்குது. ஒரு 1000கணக்கான குரங்குகள் அதுக்கு மேலேயே நிறைய இருக்குது. ஸோ அது நீங்கள் கையில் ஏதாவது பொருட்கள் வச்சுருந்தீங்கன்னா அது வாங்கிட்டு போயிடும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கு நீங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தயவுசெய்து அதுக்கும் கொடுத்துட்டு நீங்கள் மட்டும் போகலாம். ஆனால் அது எதுவும் பண்ணாது.
ஸோ தொடர்ந்து நம்மளுடைய வீடியோவை பாருங்கள். அப்போ தான் இதில் தரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களே வீட்டில் இருந்து பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேரால் ட்ராவல் பண்ணி வர முடியாது. அதுவும் இல்லாமல் பெரியவங்க ஒரு 55 வயசுக்கு மேலே இருந்தாலே ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஸ்டெப்ஸ்லாம் ஏறுறதுக்கு. ஸோ அப்படிப்பட்டவங்கெல்லாம் இதை ஈஸியாக நீங்கள் வீட்டில் இருந்தே இதை என்ன அப்படின்றதையும் நீங்கள் வீட்டில் இருந்தே பார்க்க முடியும். ஸோ அதுக்காகவே இதை நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணி போடுறோம். ஸோ பார்த்துட்டு ஒரு லைக் ஒன்று போட்டுப்போம். வாங்க வீடியோ உள்ளார போகலாம். அனைத்து திருமால் ஆலயங்களிலும் காணப்படும் ஜடாரி இத்தலத்தில் ஆதிசேஷன் வடிவில் இருப்பது குறிப்பிட வேண்டிய சிறப்பு. வலப்புறத்தில் ஐம்பொன்னாலான கிருஷ்ண விக்கிரகத்தையும் மற்றொரு புறம் சிறிய வடிவிலான வரதராஜ பெருமாளையும் தரிசிக்கிறார். தொட்டாச்சாரியார் எனும் பக்தர் வருடந்தோறும் காஞ்சி வரதராஜரின் கருட சேவையை தரிசிப்பது வழக்கம். வயது முதிர்ந்த நிலையில் அவரால் காஞ்சிக்கு செல்ல முடியாத போது பெருமாளே தக்கான் குலத்தில் அவருக்கு கருட சேவையை காட்டியருளுவதாக ஐதீகம். அதை நினைவுறுத்தும் வண்ணம் இங்கு கோவிலிருக்கும் வரதராஜ பெருமாளை அருளாளர் என்றும் பேரருளாளர் என்றும் அழைக்கின்றனர். கருவறையை வலம் வரும்போது ஆண்டாள் சந்நிதியை தரிசிக்கலாம். எதிரில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் அருள்கின்றனர். ஆண்டு முழுவதும் பல்வேறு விதமான திருவிழாக்கள் இத்திருத்தலத்தில் நடைபெறுகின்றன. இதனின் தலப்புராணத்தை நாம் காணலாம். தலப்புராணம். பக்த பிரகலாதனுக்காக காட்சி கொடுத்த நரசிம்மரின் அவதாரத்தை தாங்களும் தரிசிக்க வேண்டுமென வாமதேவர், வசிஷ்டர், கத்யபர், அத்திரி, ஜமத்கனி, கௌதமர், பரத்வாஜர் ஆகிய சப்த ரிஷிகளும் இங்கு வந்து தவம் இருந்தனர். விஸ்வாமித்திரர் இத்தலத்தில் சிறிது நேரம் நரசிம்மனை வழிபட்டு வரம் பெற்றாராம். அதேபோல் தங்களுக்கும் பெருமாளின் தரிசனம் கிடைக்க வேண்டும் எனும் ஆவல் கொண்டு அவர்கள் இங்கு தவம் இருந்தனர். ராமாவதாரம் முடிந்ததும் ஸ்ரீராமன் ஆஞ்சநேயரிடம், இந்த மலையில் தவம் செய்யும் ரிஷிகர்களுக்கு அரக்கர்களால் இடைஞ்சல் ஏற்படுகிறது, அதை போக்கி வை என்றார். அதன்படி ஆஞ்சநேயர் இங்கு வந்து காலன், கேயன் என்னும் 2 அரக்கர்களுடன் சண்டை செய்ய அது முடியாமல் போனதால் ஸ்ரீராமனை வழிபட்டு அவரிடமிருந்து சங்கு சக்கரங்களை பெற்று அதன் மூலம் அரக்கர்களை அழித்து ரிஷிகளை காப்பாற்றினார். கடைசியில் ரிஷிகளின் தவத்தினை மெச்சிய பெருமாள் அவர்களது விருப்பப்படி நரசிம்ம மூர்த்தியாக காட்சி கொடுத்தார் என்கிறது இந்த ஸ்தல புராணம். இந்த அவதாரத்தை தரிசித்து பூரித்த ஆஞ்சநேயரிடம், நீ எனக்கு முன்பாக கையில் சங்கு சக்கரத்துடன் யோகத்தில் அமர்ந்து என் பக்தர்களின் குறைகளை போக்கி அருள்வாயாக என அருளினார். அதன்படி நரசிம்மர் கோயில் உள்ள மலைக்கு அருகில் உள்ள சிறிய மலையில் யோக ஆஞ்சநேயராக சங்கு சக்கரத்துடன் அருள்பாலித்து வருகிறார். சோளிங்கர் தலத்தில் நரசிம்மர், அமிர்தவல்லி தாயார் மற்றும் ஆஞ்சநேயருக்கு நடத்தப்படும் அபிஷேகங்கள் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இந்த அபிஷேக ஆராதனையை நேரில் கண்டு தரிசிப்பது மிகுந்த புண்ணியத்தை தரவல்லது. நரசிம்மருக்கும் அமிர்தவல்லி தாயாருக்கும் பால், பஞ்சாமிர்தம், தயிர், இளநீர், தேன் உள்பட பல்வேறு பொருட்களால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரொம்ப சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அதை தாண்டி இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல விரும்புகிறேன். காரணம் என்னென்னா, உங்களுக்கு தெரியும், வீடியோ எடுக்கலாம், ஆனால் மூலஸ்தானம், கருவறை இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. அது குற்றம். ஸோ அது நம்ம பண்ணக்கூடாது. அதனால் நம்ம கோயில்கள் நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதனுடைய சாமியினுடைய உருவங்கள்லாம் வரும். மற்றபடி இதில் நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அதனால் ஷேர் பண்ணலை. சரிங்களா? தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷனை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆன்மீக தகவலை கேளுங்க. கூகுள்லேயே இதனுடைய இமேஜஸ் நிறைய கிடைக்குது, அதை பாருங்கள். ஆலயத்தில் கார்த்திகை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும். கார்த்திகை மாதத்தில் 5 வெள்ளிக்கிழமைகள், 5 ஞாயிற்றுக்கிழமைகள் விசேஷ பூஜைகள் செய்யப்படும். சித்திரை மாதத்தில் 10 நாள் பிரம்மோற்சவம் நடைபெறும். வைகாசியில் நரசிம்மர் ஜெயந்தி, காஞ்சி கருட சேவை, ஆடிப்பூரம், ஆவணியில் பவித்ரோற்சவம், புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் மணவாள மாமுனி உற்சவம், மார்கழியில்
ராப்பத்து பகல் 10 உற்சவம், தை பொங்கல் விழா, மாசியில் தொட்டாச்சாரியா உற்சவம் போன்றவை நடைபெறுகின்றன. யோக நரசிம்மராக கண் மூடிய நிலையில் இருக்கும் இத்தல மூலவர் கார்த்திகை மாதத்தில் மட்டும் கண் திறந்து அடியார்களுக்கு அருள் புரிவதாக ஒரு ஐதீகம். குறிப்பாக கார்த்திகை ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நரசிம்மரை வழிபடுவது மிகவும் விசேஷமாக சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதம் வெள்ளிக்கிழமைகளில் அதிகாலை 5 மணிக்கு நடை திறந்து சப்தபாரம் பூஜை நடைபெறும். கேட்கும் வரங்களை வாரி வாரி வழங்குகிறார் யோக நரசிம்மர். நாம் இழந்ததை எல்லாம் தரும் யோக நரசிம்மர், யோக அனுமன் பிரம்மாண்ட சோளிங்க திருத்தலத்தின் மகிமையை காணலாம். இழந்த பொருளை, செல்வத்தை, பதவியை, கௌரவத்தை சோளிங்கர் யோக நரசிம்மரும் யோக ஆஞ்சநேயரும் தந்தருள்வார்கள் என்கின்றனர் பக்தர்கள். கடிகாச்சலம் என்று போற்றப்படும் திருத்தலம் சோளிங்கர். சென்னையில் இருந்து 102 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளதாம் இந்த திருத்தலம். ஒரு கடிகை என்றால் 24 நிமிடங்கள் ஆகும். சலம் என்றால் அசைவது, அசலம் என்றால் அசைவில்லாதது, மலை என்று பொருள். அதனால்தான் சோளிங்கர் திருத்தலத்திற்கு கடிகாசலம், திருக்கடிகாச்சலம் என்றெல்லாம் புராணத்தில் பெயர்கள் அமைந்துள்ளனவாம். சோளிங்கர் மலையின் மீது இருந்தபடி இந்த வையத்து மனிதர்களையெல்லாம் வாழ அருளிக் கொண்டிருக்கிறார் நரசிம்மர். வாழ்வில் ஒரு முறையேனும் இங்கு வந்து ஒரு கடிகை, அதாவது 24 நிமிடங்கள் இருந்து நரசிம்மரை தரிசித்தால் மோட்சம் நிச்சயம் என்கிறது பத்மபுராணம். ஸ்ரீ ராமானுஜர், மணவாள மாமுனிகள், திருக்கச்சி நம்பிகள், ஸ்ரீநாதமுனிகள் முதலானோர் இந்த தலத்துக்கு வந்து ஸ்தல பெருமையை நரசிம்ம அவதாரத்தை தரிசிக்கும் பேராவல் கொண்டு விஸ்வாமித்திரர், சப்தரிஷிகள் முதலானோர் இங்கே இந்த மலையில் கடும் தவம் மேற்கொண்டு நரசிம்ம தரிசனம் செய்தார்கள் என்கிறது ஸ்தல புராணம். இன்னொரு புராண கதையும் உண்டு. ராம அவதாரம் முடிவுக்கு வந்தது. ஸ்ரீராமர் வைகுந்தம் புறப்பட்டார். நானும் வருகிறேன் என்றார் அனுமன். கடிகாச்சலத்தில் சப்த ரிஷிகள் தவம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னல் வரப்போகிறது. அந்த இன்னலை நிறுத்து, அவர்களின் தவம் கெடாமல் உதவு, பின்னர் வரலாம் என அருளினார். அதன்படி அனுமன் சோளிங்கர் மலைக்கு வந்தார். அங்கே காலன், கேன் எனும் அரக்கர்கள் சப்த ரிஷிகளின் தவத்தை கலைக்கவும் குலைக்கவும் முயற்சிகள் மேற்கொண்டு துன்புறுத்தி வந்தார்கள். திருமாலை வேண்டினார் அனுமன். அவரின் சங்கு சக்கரங்களை பெற்றார். அரக்கர்களின் சிரசை கொய்து போட்டார். சப்த ரிஷிகளின் தவத்துக்கு வந்த இடையூறு முடிவுக்கு வந்தது. பெருமாளும் நரசிம்ம திருக்கோலத்தில் திருக்காட்சி அளித்து சேவை சாதித்தார். இந்த கலியுகத்தில் உன்னுடைய பணி இப்பூமியில் மிக மிக அவசியம். உன்னை நாடி வரும் என் பக்தர்கள் இன்னல்களை போக்குவாயாக என அருளினார். அதன்படி சோளிங்கர் இத்திருத்தலத்தில் திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி ஜபமாலையை வைத்துக்கொண்டு யோக அனுமனாக இங்கே தனிச்சந்நிதி கொண்டு அருள்பாலிக்கிறார். அரிதினும் அரிது என்று சொல்லி சிரிக்கிறார்கள் பக்தர்கள். சப்த ரிஷிகளுக்கு நரசிம்மாவாக திருக்காட்சி தந்தாலும், யோக நரசிம்மமாக திருக்காட்சி தந்தாலும், யோக ஆஞ்சநேயராக அனுமன் இருப்பதாலும் இன்னும் மகத்துவம் நிறைந்த தலமாக போற்றப்படுகிறது. சோளிங்கர் திருத்தலம் மலை மீதுள்ள நரசிம்மருக்கு பக்தோஷித பெருமாள் எனும் திருநாமமும் உண்டு. அதாவது பக்தர்களின் எண்ணங்களை ஈடேற்றி தருவார் என்பதால் பக்த உசித பெருமாள் என்று அழைக்கப்பட்டு அதுவே பக்தோஷித பெருமாள் என்றானதாம். யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் தரிசித்து விட்டாலே இதுவரை இருந்த தடைகளும் எதிர்ப்புகளும் இல்லாமல் போகுமாம். காரியம் யாவும் வீரியமாகுமாம். மனதில் இருந்த சஞ்சலங்கள் அனைத்தும் அகலுமாம். இழந்த பொருளை, பிரிந்த உறவை, பதவியை, கௌரவத்தை திரும்ப பெறுவது உறுதி என்று போற்றுகிறார்கள் ஆச்சாரியார்கள். ஸோ இந்த ஆன்மீக பயணம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கும் சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல. எல்லாருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் நேற்றுக்கே இது அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி தான் என்னால் அப்லோட் பண்ண முடிஞ்சுது. ஸோ ரொம்ப டயர்டில் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு.
இது வரைக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா நம்மளுடைய சேனல் 600 சப்ஸ்கிரைக்கு மேலே போயிடுச்சுன்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது எஜுகேஷன் சேனல் இருந்தாலுமே ஒரு சில இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் பயணங்கள் இது எல்லாமே ஷேர் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி எல்லாருமே ஹெல்ப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு போங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மறுபடியும் இன்னொரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.